Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன் எ சர்வே ஆஃப் 5,000 persons இன் அ டவுன், ஒரு டவுனில் வந்து 5,000 persons வந்து இருக்காங்களாம். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 45% ஆஃப் பர்சன்ஸ் நோஸ் லாங்குவேஜ் ஏ. 45% மெம்பர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் ஏ வந்து தெரியுமா. 25% பீப்புள்ஸ்க்கு லாங்குவேஜ் பிங்கிற தெரியுமா. 10% நோஸ் லாங்குவேஜ் சி. 5% நோஸ் லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி. 5% வந்து ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு லாங்குவேஜ் தெரியுமா. 4% நோஸ் லாங்குவேஜஸ் பி அண்ட் சி. 4% பீப்புள்ஸ் வந்து பியும் சியும் லாங்குவேஜ் தெரியுமா, ரெண்டு லாங்குவேஜ் தெரியுமா. 4% நோஸ் லாங்குவேஜஸ் ஏ அண்ட் சி. 4% பீப்புள்ஸ்க்கு லாங்குவேஜ் ஏ அண்ட் சி தெரியுமா. If 3% of persons knows all language, அதாவது 3% பர்சன்ஸ்க்கு வந்து 3 லாங்குவேஜுமே தெரியுமா. புரியுதா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ. நம்ம வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது லாங்குவேஜ் ஏ, ஏவோட லாங்குவேஜ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது, அதை சொல்லித்தரேன். அதுவும் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் இந்த சம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சின்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதுங்களா. இப்போது ஏங்கிற பர்சன்டேஜுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, எவ்வளோ 45%. அதை இங்கே எழுதிருந்தேன். 45% பர்சன்டேஜ் போட வேண்டாம், இப்படியே எழுதுனா போதும். பிங்கிற பர்சன்டேஜுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 25. அப்போ 25% பர்சன்டேஜ் போட வேண்டாம், கடைசியில் போட்டுக்கலாம். சிங்கிறவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10%. 10. இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 5ங்கிற பர்சன்டேஜ் வந்து என்னது ஏ அண்ட் பின்னு தெரியுமா. 5% பீப்புள்ஸ்க்கு ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு லாங்குவேஜ் தெரியும். அப்போ ஏ அண்ட் பின்னா இந்த இடத்துல போடணும். அப்போ 5% இங்கே. புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னது 4% உள்ளவங்களுக்கு பி அண்ட் சிங்கிற ரெண்டு லாங்குவேஜ் தெரியுமா. அப்போ பிசின்னா என்னது இந்த ரெண்டு தானே. அப்போது இங்கே எழுதிக்கணும். பி அண்ட் சிக்கு எவ்வளோ 4%. அப்போது ஏ அண்ட் சிக்கு எவ்வளோ 4% தான். இப்போ 3 லாங்குவேஜுமே தெரிஞ்சவங்க வந்து 3%. புரிஞ்சுதா. 3 லாங்குவேஜுமே தெரிஞ்சது எனக்கு 3% தான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த 3%ஆல் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன். இந்த 3%ஆல் இந்த 3யுமே மைனஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், 3ங்கிற பர்சன்டேஜால் இதை மைனஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டையும். ஏன்னா எனக்கு ஏவோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஏவோட லாங்குவேஜோட எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறது இந்த ஒரே ஒரு சர்க்கிள் தான். அப்போது இந்த ஒரு சர்க்கிளில் இருக்கிற இந்த ரெண்டையுமே 3ஆல் மைனஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் வச்சு ப்ளஸ் பண்ணி இதால் மைனஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 3ஆல் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 4 1. இதை 3ஆல் மைனஸ் பண்ணால் 2. இந்த ரெண்டையும் வச்சு இங்கே என்னது மைனஸ்ன்னு போட்டுட்டு உள்ளே வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2. அப்போ 2 ப்ளஸ் இங்கே என்ன கிடச்சிருக்கு 1. இங்கே என்னது இருக்குது 3. அப்போ இந்த 3யுமே ப்ளஸ் பண்ணிட்டு இதால் மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போது 2 + 1 + 3. நான் இது இங்கே இந்த ரவுண்டில் உள்ளதை நான் இங்கே செய்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். 45% இருக்குல்ல, அதை எதால் மைனஸ் பண்ண போகிறேன். இங்கே பேலன்ஸ் என்ன கிடச்சது 2. 2. இங்கே பேலன்ஸ் என்ன கிடச்சது 1. 1. இங்கே 3த்துக்கு பொதுவாக என்னது 3 தானே, 3. ஓ 45% மைனஸ், இப்போ இந்த 3 ப்ளஸ் பண்ணுங்கள், 2 + 3 6. அப்போ 6ஆல் இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 39 கிடைக்குமா. 39% இருக்காங்க மொத்தமாக ஏல. புரிஞ்சுதா. இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.